மாப்பிள்ள போற வழியெல்லாம் ஜெர்சி மாடை மாத்தி கட்டிட்டு ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாத்துக்கும் தட்டளி போடும் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. ஐயோ இதுல எது ஹெச்எஃப் எது ஜெர்சின்னு தெரியல, மாத்தி கட்டினா வைவானே. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். அட வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எக்ஸாட்டிக் ப்ரீடான வெளியின மாட்டில் நம்ம ஊரில் ரெண்டு தான் எல்லாரும் அதிகப்படியாக வளர்ப்பாங்க. ஒன்று ஜெர்சி, இன்னொன்று வந்து ஹெச்எஃப். ஜெர்சி வந்து செவல கலரில் இருக்கும், அதுக்காண்டி தான் ஒன்று அந்த ஜெர்சிக்கு அள்ளி போடுன்னு சொன்னேன். இன்னொன்று வந்து ஹெச்எஃப், அது வந்து கருப்பு இல்லை செவல வெளியில் இருக்கும். இதுதான் இதோட கலர் வித்தியாசம். சரி மாப்பிள்ள, இது கலர் மட்டும் தான் வேறையா இட்டா, இதுக்கு வேற எதுவும் குணம் எதுவும் மாற்றம் இருக்கா, இல்லை பிறப்பிடம் எதுவும் மாற்றம் இருக்கா? இது எதனால ஜெர்சி ஹெச்எஃப்னு வகைப்படுத்தாங்க? ஜெர்சிங்கிறது ஒரு ஐலாண்ட் மாப்பிள்ள, அது எங்கே இருக்குன்னா பிரிட்டனில் இருக்குது. ஜெர்சிங்க இடத்த பூர்வீகமாக கொண்டதுனால அது ஜெர்சின்னு கூப்பிடுதோம். நம்ம ஊரில் காங்கேயத்தில் பிறந்த மாட காங்கேயங்கும், ராஜபாளையத்தில் பிறந்த நாயை ராஜபாளையங்கும், அந்த இடத்த வச்சு அதை பேர் வைக்கும்ல அந்த மாதிரி தான். இன்னொரு மாடு வந்து ஹெச்எஃப், அது வந்து ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்டது. எதனால் இந்தியாவுக்குள்ளே வந்தது, இதோட யூசேஜ் என்ன இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு? நம்மகிட்ட தான் நாட்டு மாடு இருக்குது, அது இல்லாமல் எதுக்கு இந்த மாடுகள்? மாப்பிள்ளை இது 1970 வெண்மை புரட்சின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது. இது பால் உற்பத்திக்காண்டி ஸ்பெஷல் ப்ரீடுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பியூரா